வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 422A தமிழ் கிளாஸஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு யூனிட் 7ல அறநூல் தொடர்பான செய்திகள், அதுல ஒரு நூலா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருகடுகம் பத்தி பார்க்கலாம். அறநூல்கள்ல இந்த திருகடுகம் அப்படிங்கிறது மருந்து பொருளால அமைஞ்சிச்சு. அதே மாதிரியே எண்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்கள் அடிப்படையில சில நூல்கள். இப்ப எண் அடிப்படையில என்னென்ன நூல்கள் இருக்கு அப்படின்னா, நம்ம திருகடுகம், நான்கு மணிகள்னால நான்மணிக்கடிகை, சிறு பஞ்சம் மூலம், பஞ்சம் அப்படின்னா 5, 3, 4, 5 அப்படின்ற பொருட்களை அமைந்து இருக்கிறதுலதான் நம்ம என்ன பண்ணிருப்போம், எண்களால் அடிப்படையில அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி மருந்து பொருள் அப்படின்னா திருகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, இதெல்லாம் மருந்து பொருட்கள்ல அமைஞ்ச நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருகடுகம் அப்படிங்கிறது ஆசிரியர் நல்லாதனார். ஆசிரியர் யாரு? நல்லாதனார். கடவுள் வாழ்த்தோட சேர்த்து மொத்தமா ஆனா 100ன்னு தான் சொல்லுவாங்க. 100 வெண்பாக்கள் தான் இருக்கும். ஆனா கடவுள் வாழ்த்தோட சேர்த்து அப்படின்னா 101 வெண்பாக்கள் கொண்ட ஒரு நீதி நூல் தான் இந்த திருகடுகம். இது ஃபுல்லாவே மருந்து பொருட்கள் அடங்கியது. அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி 3 இருக்கு இல்லையா, அதனால திரி அப்படின்னு சொல்லுவாங்க. கடுகம் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க, காரப்பொருள் அமைஞ்சிருச்சு. காரமா இருக்கும் இல்லையா, இதெல்லாமே சாப்பாடுல சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் காரமா இருக்கிறனால இந்த 3 கருத்துக்கள் மட்டுமே என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லியிருக்கனால அதுக்கு ஏத்த மாதிரி பாடல்களும் இருக்கும். அப்படிங்கிறப்போ அதுதான் என்னன்னு சொல்றாங்க, எப்படி இந்த திருகடுகம் அப்படிங்கிறது 3 கடுகம்ங்கிறது காரப்பொருள், இது நம்ம உடல் நோயை தீக்குதோ அதே மாதிரி இந்த திருக்கடுகத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே நம்மளுடைய உள்ள நோயை தீர்க்கக்கூடியது, அகநோயை தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. நூலினுடைய ஆசிரியர் நல்லாதனார். இவர் திருநெல்வேலிக்கு பக்கத்துல திருத்து அப்படிங்கிற ஊர்ல என்ன பண்ணிருப்பாரு, பிறந்திருப்பாரு. அததான் என்னன்னு சொல்லுவாங்க, செல்வ திருத்து உலார் செம்மல் அப்படின்னு இவர சிறப்பு பாயிரம் குறிப்பிடும். சிறப்பு பாயிரம் திருத்து அப்படிங்கிறது இல்லையா, அதை குறிப்பிட்டிருப்பாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது? இந்த திருத்துங்கிற ஊரு. கடவுள் வாழ்த்துல திருமாலினுடைய புகழ் பேசப்படுறதுனால இவர் வைணவ மரபு சொல்லியிருக்காங்க. திருமால் கும்புறனால என்ன பண்ணிருக்காங்க, கடவுள் வாழ்த்துல இவர் ஒரு வைணவர் அப்படின்னு சொல்லி. திருகடுகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதனார் நம்மளுக்கு கருத்துக்கள் நிறைய எடுத்திருக்காரு. அதுல முக்கியமா திருக்குறள்ல இருந்தும், நாலடியார்ல இருந்தும், நான்மணிக்கடிகையில இருந்தும் கருத்துக்கள் கையாண்டிருக்காரு. அதுல நிறைய பழமொழிகளும் நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. உமி குற்று கை வருந்துவர். குத்தி குத்தி உமி குத்தி குத்தி என்ன ஆயிடும் அப்படின்னா, கை உமிங்கிறது வேஸ்ட் ஆனது, நெல்லுல இருந்து பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த உமிய குத்தி குத்தி என்ன பண்ணுவாங்க, கை வருந்திக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க சிலரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம் நெய்யில் தாம் பொரியுமாறு, தானே செஞ்ச விஷயங்கள்ல தானே மாட்டிக்கிற மாதிரி. துஞ்சு ஊமன் கண்ட கணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துஞ்சு ஊமன் கண்ட கணா அப்படின்னா அது நிறைவேறாம இருக்கக்கூடிய ஆசைகளை என்ன பண்ண முடியாது, நம்ம ஊமை கண்ட கனவு போல வெளியில சொல்லவே முடியாது. தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சில விஷயங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, கீழே அதுக்குரிய விளக்கம் பார்க்கலாம். இதெல்லாமே வித்து அப்படின்னா விதை, சும்மா போற விதைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெஞ்சில் நிறுத்தத்தக்க பொன்மொழிகளா இதெல்லாம் பார்க்கப்படுது. ஈதற்கு செய்க பொருளை கொடுக்கிறது, ஈகைக்காக. ஈதற்கு செய்க பொருளை. நிறம் நெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும். நிறை நெஞ்சம் உடையானை நல்குறவு என்ன பண்ணுமா, அவரை பார்த்து பயப்படும். கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம். கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம். நெஞ்சம் அடங்குதல் வீடாகும். இதெல்லாமே என்ன பண்ணிருப்பாரு, பழமொழிகள் அதிகமா கையாண்டிருக்காரு. இதுல முக்கியமா ஊன் உடலையும் வேள்வியில் உயிர்கொலை செய்தலையும் இது கண்டிக்குது. ஊன் உடலையும் வேள்வியில உயிர்கொலை செய்யறாங்க இல்லையா, அதை இந்த நூல் திருகடுகம் கண்டிக்குது. சூதினால் வந்த பொருளை விரும்பல் ஆகாது. சூதுனால வந்ததை விரும்பக்கூடாது. விருந்தின்றி உண்ட பகல் அறிவுடையருக்கு நோயாகும். விருந்தில்லாம உண்ட பகல் அறிவுடையவங்களுக்கு அது நோய் தான், பகல்ல சாப்பிடுறது. பொய் நட்பின் சிறப்பை அழித்து விடும். பொய்யான நட்பு அப்படிங்கிறது அவங்களுடைய நட்பினுடைய சிறப்பு அழிச்சிடும். முதலிய இன்னொரு கருத்துக்கள் என்றும் நினைவில் நிற்பணும். இது எல்லாமே என்னது, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு படிப்போம், ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசுல நிற்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கான விளக்கம் எல்லாமே நம்ம கீழே பார்க்கலாம். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல மருந்து பொருட்கள் கொண்ட ஒரு அறநூல் தான் இந்த திருகடுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய மூன்றும் கலந்த மருந்து வந்து உடல் நோயை தீர்க்கிற மாதிரி இதுல உள்ள செய்யுளில் உள்ள 3 கருத்துக்களும் உள்ள நோயை தீர்ப்பதனால்தான் இதுக்கு திருகடுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 100 வெண்பாக்கள் கொண்டது. கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 101 வெண்பாக்கள் இருக்கும். இந்த நூலினுடைய ஆசிரியர் நல்லாதனார். பாருங்க, திருகடுகம், சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சொல்லிட்டு 3 கடுகம். திருகடுகம் மருந்தினால் பெயர் பெற்ற ஒரு நூல். மருந்தால பெயர் பெற்ற நூல் அப்படின்னா திருகடுகம். திரி அப்படின்னா 3, கடுகம்னா காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சுக்கு, மிளகு, திப்பிலி. ஆசிரியர் நல்லாதனார். இவர் வந்து வைணவர். இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு? 100 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு பாடல்ல உள்ள 3ஆம் அடியில், இப்ப 100 பாடல்களும் நம்மளால படிக்க முடியாது இல்லையா? அதனால ஒரு சில பாடல்கள் நம்ம பார்த்துக்குவோம். இம்மூன்றும், இம்மூவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. நெஞ்சம் அடங்குதல் வீடாகும். நெஞ்சம் அடங்குதல் தான் வீடாகும். வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். ஒரு வேளாளன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, விருந்தினர் இருக்க அவர் சாப்பிட மாட்டார். விருந்திருக்க உண்ணாதான். தாளாளன் என்பான் கடன் பட வாழாதான். நிறை நெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும். நட்பின் கொழுமுனை பொய் வழக்கின் இல்லாகும். ஒரு நட்பு அப்படிங்கிறது பொய்யான நட்பா இருந்தா அது சேராது. உண்மையான நட்பு தான் நட்பு நிலைக்கும். பொய்யான நட்பு வந்து வழங்கின் இல்லாகும். கொண்டான் குறிப்பறிவாள் பெண்டாட்டி. கணவனினுடைய இதை வந்து தெரிஞ்சு நடக்கிறவங்க தான் மனைவி. நல்விருந்து ஓம்பலின் நட்டாலாம், நல்விருந்து ஓம்பலின் நட்டாலாம் வைகளும் இல்லறம் செய்தலின் ஈன்றதாய் தொல்குடியின். மக்கள் பெறலின் மனை கிழத்தி இம்மூன்றும் கற்புடையால் பூண்ட கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூணுமே என்னது? ஒரு இல்லறம் செய்யறது, அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாமே கற்புடையவங்களோட கடன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இங்க நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த ஒரு பாடல்ல இருந்து அப்படி அப்படியே என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து பாத்துக்கலாம். நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெஞ்சம் அடங்குதல் வீடாகும். வாயின் அடங்குதல் துப்புரவாம். மாசற்ற செய்கை அடங்குதல் திப்பியமாம். பெய்யின்றி நெஞ்சம் அடங்குதல் வீடாகும். இம்மூன்றும் வஞ்சகத்தீர்ந்த பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அது. வஞ்சகத்துல இருந்து நீக்கக்கூடிய பொருட்கள்லாம் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாயின் அடங்குதல் அப்படி சொல்லியிருக்காங்க. தீய வழியில சேர்க்காம காத்த பொருள் தான் என்ன ஆகும்? நிலைச்சு நிற்கும். அந்த செல்வம் தான் என்னது? இந்த பிறவிலையும் செய்ய அடுத்த பிறவிலையும் சரி நம்மளால வந்து அது காக்கப்படும். அதே மாதிரி செய்கை, உடலினுடைய செய்கைகளை அடக்குதல் தான் என்னது? ஒரு திவ்யம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அததான் திப்பியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் தெய்வ பிறப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. பெய்யின்றி நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பெய்யின்றி அப்படின்னா உண்மையா வந்து மனச வந்து அடக்குறது தான் என்னது? முக்தி அடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது 3 தான் என்னது? வஞ்சகத்துல இருந்து இருந்த பொருள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. நீக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்றது. அதே மாதிரி வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் அப்படின்னு பார்த்தோம். தாளாளன்னா கடன்பட வாழாதவர்கள். தாளாளன் அப்படின்றது என்னது? முயற்சியை உடையவர் அப்படின்னா அவர் என்ன பண்ண மாட்டாரு? கடன்பட்டு வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. வேளாளன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாரு? வேளாளன் அப்படின்னா என்னது? உதவி செய்யறவங்க. ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்க. ஒருத்தவங்க விருந்தினர் வந்திருக்கும் போது அவங்க பசியில இருக்கும் போது என்ன பண்ண மாட்டாங்க? தான் மட்டும் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க. கோளாளன் என்பான் மறவாதான். கோளாளன் அப்படின்னா பிறர் சொன்ன விஷயங்களை, நல்ல விஷயங்களை மறக்காம இருக்கணும். பிறர் அறிந்த காரியங்களை மனதிற்குள்ள வச்சு மறக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 உடையவர்கள் கேளாக வாழ்தல் இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேளாக வாழ்தல் இனிது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா கேள் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க பாருங்க. கேளாக அப்படின்னா தனக்கு நட்பா இருந்து வாழ்தல் தான் இனிது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அந்த மாதிரி வாழ்றதுதான் என்னது? இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறை நெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும். நிறை நெஞ்சம் உடையவனை கண்டு நல்குறவு, வறுமை வந்து அஞ்சும். அரணை நினைப்பானை அல்பொருள் அஞ்சும். அறத்தை மட்டும் நினைக்கிறவனை பார்த்து அறம் இல்லாத பொருட்கள் எல்லாமே அஞ்சும். மறவனை எவ்வுயிரும் அஞ்சும். ஒரு வீரனை பார்த்து, மரம் கொண்ட ஒரு வீரனை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க.
இந்த மூணும் தான் திறவதின் தீர்ந்த பொருள். திறமை தீர்த்து வைக்கக்கூடிய பொருட்கள் இந்த மூணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க பார்த்தோம் இல்லையா, நல்விருந்து ஓம்பலின் நட்டாளாம் வைகளும் இல்புறம் செய்தலின் ஈன்றதாய் தொல்குடியின் மக்கள் பெறலின் மனை கிழத்தி இம்மூன்றும் கற்புடையால் பூண்ட கடன். ஒரு இல்லறம் நல்லறமா இருக்கணும் அப்படின்னா இல்லால் எப்படி இருக்கணும், கற்புடையவங்களா இருக்கணும். அதாவது அவங்க கணவன் மனைவி எப்படி இருக்கணும், அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி 2 பேரும் இருக்கணும். ஒரு தாயாகவும் மனைவியாகவும் ஒரு நண்பராகவும் இருக்கக்கூடிய பெண்ணு தான் என்னது, ஒரு கற்புடைய சிறந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கடமை பத்தி என்ன பண்ணிருக்காங்க, மனைவியின் மாண்பு என்னது, மனைவியின் மாண்பு அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு நல்ல விருந்தினரை பாதுகாப்பது கணவனுக்கு நட்பு மாறியும், இல்லறத்தை வலுவா நடத்தும் போது ஒரு பெற்ற தாயாகவும், தன் பழமையான குடும்ப விளக்கத்திற்குரிய மக்களை பேணுவதற்கு ஒரு நல்ல மனையாளாகவும் இருக்கக்கூடியவங்க தான் ஒரு கற்புள்ள மனைவி. கற்புடையால் பூண்ட கடன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு பெண்ணினுடைய கடமை என்ன, இன்னது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது விருந்தினரை எப்படி பேணணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கொண்டான் குறிப்பறிவாள் பெண்டாட்டி, கொண்டன செய்வகை செய்வான் ரவசி கொடிதொரி நல்லவை செய்வானர அரசின முனிவர் மூவர் பெய்யன பெய்யும் மழை. இவங்க 3 பேரை பத்தி சொல்லியிருக்காங்க. இவங்க 3 பேரும் இப்படி இருந்தாங்க அப்படின்னா மழை எப்படி இருக்குமா, பெய்யன்னா பெய்யுமா. அதாவது கணவன் அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா, கற்புடைய மகளிர் கணவனினுடைய உள்ள குறிப்பா அறிஞ்சு என்ன பண்ணிருவாங்க, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறதையே பார்த்து நடந்துருவாங்க. அந்த மாதிரி உள்ள குறிப்பினை உணர்ந்து நடப்பவள் மனைவி அவங்களும். அதே மாதிரி ஒருத்தவங்க அவங்க மேற்கொள்ளக்கூடிய தவம் விரத முறைகள் இருக்கும் இல்லையா, அவங்களும் தீமையெல்லாம் விலக்கி குடிமக்களுக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு செய்யக்கூடிய அரசனும். இவங்க 3 பேரும் பெய் அப்படின்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்புடைய மனைவி, அதே மாதிரி தவமுடைய ஒரு ஆளு, அதே மாதிரி அரசன் தீமையை விலக்கி நன்மையை செய்யக்கூடிய அரசன். இவங்க 3 பேரு சொன்னா பெய் அப்படின்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உப்பின் பெருங்குப்பை நீர்ப்படின் இல்லாகும் இந்த நட்பின் கொழுமுனை பொய் வழக்கின் அப்படின்னு கொடுத்திருந்தாங்களே, நட்பின் கொழுமுனை பொய் வழங்கின் இல்லாகும் செப்பம் உடையார் மலையணையர் இம்மூன்றும் செப்பநெறி தூராவாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்பநெறி அப்படின்னா ஒழுக்க நெறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உப்பு குவியல் குவிச்சு வச்சிருந்தாலும் கொஞ்சம் மழை நீர் பட்டா போயிடும், அது கரைஞ்சு போயிடும். உப்பு எப்படி இருக்கும், கரைஞ்சு போயிடும். கொஞ்சோண்டு மழை துணி பட்டாலும் கரைஞ்சு போயிடும். அதே மாதிரி நட்புல பொய் சொல்றப்ப அந்த நட்பு இல்லாம போயிடும். உண்மை எதுவுமே எந்த ஒரு உறவு அப்படின்னாலுமே அதுக்கு உண்மைத்தன்மை இருக்கணும். அது இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அந்த நட்பு அந்த இடத்துல காணாம போயிடும். செப்பம் உடையவர் மழை போன்றவர், ஒழுக்கம் உடையவங்க எப்படி இருப்பாங்க, தூய்மையான மழை நீர் மாதிரி இருப்பாங்க. இவங்க 3 பேரும் தான் ஒழுக்க நெறி தூர்ந்து போகாமல் அவங்க கடைபிடிக்க வேண்டிய வழிகள். இது 3ம் குறிப்பிட்டிருக்காங்க. திருகடுகம் நல்லாதனார் தூயவரினுடைய செயல்கள் எப்படி இருக்கும், உண்பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி செல்லா விடுதலும் தோல் பற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். அதாவது உண்பொழுது நீராடி, நீர் குளிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, நீராடிய பின் சாப்பிடணும். எவ்வளோ ஒரு பயன் கிடைச்சாலும் பொய் சொல்லக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது. உடல் வாடி தளர்ந்து போனாலும் நம்மளுடைய ஒழுக்க நெறிகள் அறிவு ஒழுக்கத்திலிருந்து குறையக்கூடாது. இந்த 3 தான், அதாவது உங்களுடைய மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவங்களுடைய செய்கள் தான் தூயவரினுடைய செய்கள். உண்ணும் பொழுது பெரினும் பெற்றாலும் பால் பற்றி ஒரு பக்க சார்பு, அதாவது நடுவு நிலைமையிலிருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நடுவு நிலைமையில இருந்து மாறிடுறது, ஒரு பக்கமா போய் சாஞ்சிடுறது, அது இருக்கக்கூடாது. தோல் வற்றி தோல் சுருங்கி சாயினும் அழியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல், குன்றாமை குறையாது இருத்தல், தூயம் அப்படின்னா தூய்மை.
அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவைகள் இல்லார்க்கொன்று உடைமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்படும் எவ்வுயிர்க்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றறியும் மாந்தர் குல. அற உணர்வு உடையவர்கிட்ட உள்ளது என்னென்ன அப்படின்னா, வறியவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு பொருள் கொடுக்கறது. வறியவருக்கு ஒன்று ஈயும் இல்லாருக்கு ஒன்று ஈயும் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஈகை அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கணும், ஈயும்னா கொடுக்கறது. இந்த உலகத்துல பொருளினுடைய நிலையாமையை அறிஞ்சு நல்ல வழியில நடக்கணும், எந்த உயிருக்கும் துன்புறாம நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வழியிலையும் யார் பின்பற்றினாங்களோ அவங்கதான் அறவழியில நடக்கக்கூடிய மக்கள். ஈயும் அழிக்கும் நில்லாமை நிலையாமை நெறி வழி தூய்மை தூய தன்மை மாந்தர் மக்கள். புதரில் விதைத்த விதை மேல கொடுத்திருந்தாங்க இல்லையா. தூற்றின் கண் பூவிய வித்து முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இம்மூன்றும் தூற்றின் கண் பூவிய வித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறம் தவறாம இருக்கிறவர் இருக்காங்க இல்லையா, அவர் ஒரு தலைமையில இருப்பாரு. அந்த மாதிரி ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை. அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமையும். ஒரு ஆற்றலே இல்லை ஆனா ஒரு தலைமையில இருக்காரு. ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம். ஒழுக்கமே இல்லை ஆனா அவர் தவம் மேற்கொள்றாரு. மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகும். ஒழுக்கமே இல்லை ஆனா அவர்கிட்ட அழகு நிறைய இருக்கு. இது 3மே புதர்ல விதைச்ச விதை. அது ஒண்ணுத்துக்குமே ஆகாது, பயன் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆற்றல் இல்லாதவன் தலைமையில இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஒழுக்கம் இல்லாதவங்க தவம் மேற்கொள்ளாமா? பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் அழகா இருந்தா என்ன பிரயோஜனம்? அது அழகு கிடையாது. அது 3மே புதர்ல விதைச்ச விதை மாதிரி பயனில்லாதது. நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம் தேற்றாதான் கடைபிடிக்காதவன் வனப்பு அழகு கூறு புதர் வித்து விதை. திருகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ள திருத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல பிறந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிறப்பு பாயிரம், அதாவது சிறு அடுதோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுகிறது. ஒரு என்ன சொல்லியிருக்காங்க, சிறு அடுதோல் அப்படின்றனால ஒரு போர் வீரனா இருந்திருக்கலாம் அப்படின்னாங்க. திருகடுகம் அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. இதுல எத்தனை வெண்பாக்கள் இருக்கு? 100 வெண்பாக்கள். கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 101 வெண்பாக்கள். சுக்கு மிளகு திப்பிலி இந்த மருந்து பொருட்களால அமைஞ்சதுதான் திருகடுகம். எப்படி இந்த மருந்து உடல் நோயை போக்குதோ அதே மாதிரி இதுல உள்ள பாடல்கள் கருத்துக்கள் எல்லாமே மக்களினுடைய மனநோயை போக்கி ஒரு தெளிவை ஏற்படுத்தும். திருகடுக பாடலில் உள்ள 3 அறக்கருத்துக்களும் கற்போரினுடைய மனத்தில் உள்ள அறியாமையை போக்கி அவங்களை எப்படி இருக்க வைக்குது அப்படின்னா, குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்துல விளங்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, திருகடுகம் இன்னைக்கு பார்த்திருக்கோம். அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நூல்களுமே நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அது உங்களுக்கு எக்ஸாம் போற வரைக்குமே ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.